சிந்து நதியை பொறுத்த வரைக்கும் எங்கே உருவாகுது அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா தீபத், இந்த தீபத்துங்கிற இடத்துல, அதாவது இங்கே வந்து இது வந்து ஒரு மலைத்தொடர், கைலாஸ் மலைத்தொடர். இந்த கைலாஸ் மலைத்தொடரில் தீபத்தில், கைலாஸ் மலைத்தொடரில் அதாவது மானசரோவர் ஏரிக்கு அருகில் வந்து இங்கே உருவாகுது. வடக்கு சரிவில் உருவாகி இங்கிருந்து அப்படியே ட்ராவல் பண்ணிக்கிட்டு எங்கே போகுது அப்படின்னா லடாக் மற்றும் ஜாஸ்கர் வழியாக இது வழியாக அப்படியே பாஞ்சு சிறிய இடுக்குகளை வந்து இங்கே உருவாக்கி அப்படியே பாஞ்சு காஷ்மீருக்குள்ளே புகுந்து காஷ்மீரில் இருந்து பாகிஸ்தானோட தென்புறமாக இங்கே வந்து சில்லார் மாவட்டத்துக்குள்ளே வந்து நுழையுது. இங்கே நுழைஞ்சு இங்கிருந்து அப்படியே நேராக போய் அரபிக்கடலில் வந்து கலந்துருது. இதை முக்கியமாக என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சிந்து நதியோட நீளம், அதாவது மொத்த நீளம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மொத்த நீளம் எவ்வளோ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 2850 கிலோமீட்டர். இதில் இந்தியாவில் எவ்வளோ தூரம் பாயுது அப்படின்னா 709 கிலோமீட்டர் வந்து பாயுது. முக்கியமாக இதோட துணையாறுகள் என்னென்ன இருக்குது அப்படின்னா இங்கே பாருங்கள், ஜீலம், சினாப், ராவி, பியாஸ், சட்லஜ், இதெல்லாம் வந்து இதனுடைய துணையாறுகள். இது எல்லாமே வந்து இந்த சிந்து நதியோட வந்து துணையாறுகள் தான். இதில் மிக பெரிது என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா இந்த சீனாப் தான் வந்து மிக நீளமான துணையாறு அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட பரப்பளவு, அதாவது சிந்து நதியோட மொத்த வடிகால் பரப்பு எவ்வளோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 11,00,000, இங்கே பாருங்கள் 11,65,500 கிலோமீட்டர். அதில் இந்தியாவுக்குள்ளே எவ்வளோ பாயுது அப்படின்னா 3,21,250 கிலோமீட்டர் வந்து பாயுது. இவ்வளோ தான்.